ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாரத்துல 2 இல்லைன்னா 3 நாள் கண்டிப்பா இந்த கொள்ளு பருப்பை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் எஃபெக்டிவாவும் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த கொள்ளு பருப்பு ரெசிபியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. குக்கர்ல 1 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு சேர்த்துக்கிறேன். கொள்ளுல சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும், நல்லா கிளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ட்ரையா ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்துக்கலாம். கொள்ளு வறுக்கும் போதே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நான் குக்கர்லயே செய்ய போறனால குக்கர்லயே வறுத்துக்கிட்டேன். நீங்க தனியா ஒரு பாத்திரத்துல கூட வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க. எந்த கப்ல பருப்பு அளந்தமோ அதே கப்ல 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்னதா இருக்கறனால நான் ஒரு 7-8 பல்லு சேர்த்திருக்கேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து கொள்ளு பருப்பு கடையும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 6ல இருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா சாஃப்டா வெந்துரும். பாருங்க, நான் ஒரு 8 விசில் விட்டு இறக்கிட்டேன். கொள்ளு பருப்பு நல்லா சூடா இருக்கும் போதே மத்து வச்சு கடைஞ்சிடுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கடையறக்கு. இப்ப நான் இந்த மாதிரி உடன் மத்து வச்சு நான் கடைஞ்சுக்கிறேன். பாருங்க, பருப்பை நல்லா இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பருப்பு மத்துல கடைய கஷ்டமா இருந்தா மிக்சியில பல்ஸ் மோட்ல ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பருப்பை நல்லா கடைஞ்சிட்டேங்க. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. பருப்பு கொஞ்சம் சுருக்குன்னு நல்லா இருக்கும். இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சிட்டேன். இந்த பொடி சேர்க்கறனால நல்ல மணமாவும் கொள்ளு பருப்பு நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும். பருப்பை தாளிச்சு விட்டுக்கலாம். சட்டியில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம தாளிச்சு கடைஞ்சு எடுக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாவை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதுலயே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம கடைஞ்சு வச்சிருக்கிற கொள்ளு பருப்பு சேர்த்துக்கலாம். குக்கரை அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அதிகமா சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கெட்டியா இருந்தா பருப்பு நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா சூடுபடுத்திக்கலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் நம்மளுக்கு பருப்பு சூடானா மட்டும் போதும். லைட்டா பபிள்ஸ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கு. சைடெல்லாம் அப்படியே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப தளதளன்னு கொதிக்க வச்சிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நமக்கு சூடானாலே போதும். பருப்பை இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கொள்ளு பருப்பு செம்ம டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா வாரத்துல 2 நாள் இல்லைன்னா 3 நாள் கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும். நான் இன்னைக்கு காலிஃபிளவர் சில்லியோட சர்வ் பண்ணியிருந்தேங்க. செம்ம அல்டிமேட்டா இருந்தது. உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் வச்சு சாப்பிட இன்னுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த கொள்ளு பருப்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.